ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான இந்த காஞ்சி காட்டன் சாரீக்கு ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து பார்க்கலாங்களா. இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டப்பட்டா பார்ட்ரு, ஒன் சைடு வந்து சிங்கிள் பார்ட்ரு வந்திருக்கும். இதுக்கு சேம் ரன்னிங் ப்ளவுஸ் தான். இப்போ ட்ரெண்டிங் டிசைனில் போட் நெக் டிசைன் வந்து பார்க்கலாம். பேக் சைடு நெக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த க்ளோஸ் நெக் வந்து ஒரு 3.5 இன்ச்சும், கீழே வந்து ஒரு அதுக்கு கீழே 6 இன்ச்சு வந்து டிசைனுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து அந்த ரவுண்டு மட்டும் மேலே கட் பண்ணியிருக்கோம். மற்றதெல்லாம் வந்து கேன்வாஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து செக் பண்ணிக்கிறேன், ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் வந்து கரெக்டாக இடுப்பு ஹைட் இருக்கான்னு சொல்லி ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம கரெக்டான அளவு வச்சு தான் கட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு தடவை இந்த மாதிரி ஹைட் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் ப்ளவுஸ் வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பேக் சைடு வந்து நம்ம கேன்வாஸ் கொடுத்து ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா, கேன்வாஸில் ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் இந்த காட்டன் வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால அதுலேயே வந்து லைனிங்லேயே வந்து கேன்வாஸ் அட்டாச் பண்ண வேண்டாம். பண்ணினீங்கன்னா வெளியில் தெரியும். அதனால் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் வந்து திருப்ப போகிறோம். நீங்கள் எப்போவுமே டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா கேன்வாஸில் வந்து என்ன டிசைன் கொடுக்குறீங்களோ அதை அப்படியே வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங்கும் மெயின் கிளாத்தும் நான் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து அளவு வந்து நான் அந்த ஓப்பன் வந்து 3 இன்ச் கொடுக்க போகிறேன். 3 இன்ச்சில் பாதி வந்து 1.5 இன்ச் வந்து ஒன் சைடு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த ஹைட்டு அகலம் அதை விட அதிகமாக வந்து எப்போவுமே கேன்வாஸ் வந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த கேன்வாஸில் நம்மளோட ஹைட்டு அகலம் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து நெக் வந்து கொடுத்துருந்தேன். நீங்கள் வேறு ஏதாவது ரவுண்டில் கூட இந்த டிசைன் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதை வந்து ஒரு லைனிங்கில் வச்சு சைடெல்லாம் வந்து மடித்து தைக்கிறதுக்கு லைனிங் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இது மடித்து 3 பக்கம் நான் வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து பிரின்சஸ் கட்டு, ஃப்ரண்ட் ஓப்பன் தான். நான் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு டிசைன் வந்து பண்ணியிருந்தேன். இது என்னோடய ப்ளவுஸ் தான், கொஞ்சம் எமர்ஜென்சியாக ஸ்டிச் பண்ணதுனால ஃப்ரண்ட்டில் நான் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல. நான் இப்போ கேன்வாஸ் எல்லாம் இதில் அட்டாச் பண்ணிவிட்டேன். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஹைட்டு செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு 2ஆக மடிச்சுட்டு சென்டரில் ஒரு அர்க்கத்தை வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த பீஸை மெயின் கிளாத்தில் வச்சு ஒரு பின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இது தைச்சி முடித்ததுக்கப்புறம் பேக் சைடு திருப்பி அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். 2 சைடும் வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு அந்த ஓப்பன் வந்து 3 இன்ச் வந்து வச்சுருக்கோம். அதனால் சென்டர்லேருந்து இந்த சைடு 1.5 இன்ச், அந்த சைடு 1.5 இன்ச் இருக்கான்னு நம்ம வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கலாம். இன்னும் கூட 2 இன்ச் கூட கொடுக்குறோன்னா கொடுத்துக்கோங்க, 3 இன்ச்சுக்கு பதிலாக. ஏன்னா 2 இன்ச் கொடுத்தாலும் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஓப்பன் அதிகம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 2 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை திருப்பி மேலே வந்து ஒரு படிமண தையல் அந்த ஓரத்துலேயே ஒட்டி அழகாக வந்து போட்டுக்கலாம். இப்போது இந்த பீஸ் நம்ம ரெடி பண்ணினதுக்கப்புறம் இந்த மேலே அந்த ரவுண்டுக்கு வந்து ஒரு கழுத்து பீஸ் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த காஞ்சி காட்டன் சாரீ வந்து வாங்கி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இதில் வந்து ப்ளவுஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இது எல்போ ஸ்லீவெல்லாம் வைக்க முடியாது. நார்மலாக ஒரு ஆஃப் ஸ்லீவ் வந்து கொடுக்கலாம். அந்த பார்டரை மட்டும் ஸ்லீவுக்கு வர மாதிரி கொடுத்து தைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து உடம்புக்கு வந்து வேறு கிளாத் வாங்கிட்டு ஸ்லீவுக்கு மட்டும் நம்ம இந்த சாரியோட பீஸும் வேறு ஏதாவது டிசைன் வைக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம அதுக்கு வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாட்டு வந்து உங்களால் எவ்வளோ சின்னதாக வந்து திருப்ப முடியுமோ அந்தளவுக்கு வந்து அடித்து திருப்பிக்கங்க. அப்போ தான் ரொம்ப பெருசாக கொடுத்திங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. எவ்வளோ வந்து நம்ம சின்னதாக சன்னமாக கொடுக்குறோமோ அந்தளவுக்கு அழகாக இருக்கும். இந்த டிசைனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நாட்டு திருப்புறது அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே கரெக்டாக எங்கேயுமே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தே விடாதீங்க. கரெக்டாக எந்த அளவுக்கு வந்து உங்களால் அந்த லைனிங்கை வந்து போட்டு ப்ளவுஸில் துணி மெயின் கிளாத்தில் எவ்வளோ மீதி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு துணியை மிச்சம் பண்ணினீங்கன்னா அந்த நாட்டு திருப்புறக்கு நம்ம கிராஸ் பீஸ் திருப்புறக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து இது எல்லாமே 1 இன்ச் கேப்பில் இந்த நாட்டு வந்து நான் கொடுக்க போகிறேன். அதனால் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணினதுக்கப்புறமா நம்ம இந்த நாட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம மடித்து கொடுக்குறத வந்து எந்தளவுக்கு ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கட் பண்ணுங்கள் போதும். இதை கட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நம்ம கழுத்து பீஸ் கொடுக்குறோம்ல அப்போயே நீங்கள் வந்து இதை அடித்து திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிசுரெல்லாம் வந்து உள்ளே போயிடும். நான் வந்து ஃபஸ்ட்டே கொடுக்கணுன்ட்டு இருந்தேன். நான் பாட்டுக்கு வேகமாக கழுத்து பீஸ் வச்சு திருப்பிட்டேன். அதனால் வந்து நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டே வந்து
அந்த கழுத்து பீஸ் மெயின் பீஸ் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கழுத்து பீஸ் கொடுத்து திருப்பினீங்க அப்படின்னா இந்த பிசுரெல்லாம் வந்து அந்த கேன்வாஸ்க்குள்ளே போயிடும். நமக்கு வந்து பார்க்குறதுக்கு உள்பக்கம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து மேலே கழுத்து பீஸ் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கழுத்து பீஸ் கொடுக்கும்போது பார்த்து வந்து நீங்கள் தைக்கணும். நடுவில் வந்து நம்ம ஓப்பன் விட்டுருக்கோம், அது வந்து கரெக்டாக இருக்கணும். ரொம்ப அகலமாக போகக்கூடாது. அந்த 3 இன்ச் விட்டுருக்கீங்கன்னா கரெக்டாக அந்த அகலம் வந்து 3 இன்ச்சுக்குள்ளேயே இருக்கணும். ரொம்ப அகலம் பண்ணிட்டீங்கன்னா லைட்டாக அந்த இடம் வந்து தூக்கிட்டுருக்கும். இப்போ நம்ம தைக்கும்போது உங்களுக்கு லைட்டாக அந்த இடம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும் போடும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன அகலம் கொடுத்துருக்கீங்களோ அந்த அகலம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து நார்மலாக எப்பவும் கழுத்து பீஸ் கொடுக்குற மாதிரி தான் வச்சுட்டு மேலே வந்து திருப்பி அதே மேலேயே மடித்து அது மேலேயே வந்து தையல் வந்து போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து கழுத்து பீஸ் வந்து கொடுத்துக்கோங்க. முன்கழுத்து வந்து நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ் நெக்காக கொடுக்குறீங்க அப்படின்னா பின்னாடி வந்து நம்ம நெக்கு வந்து எந்த அளவுக்கு அகலம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸு. இல்லை நம்ம க்ளோஸ் நெக் கொடுத்துட்டு ரொம்ப அகலம் கம்மியாக வச்சுட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸ் போட முடியாது. அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டிசைனுக்கு கீழே நான் இந்த வந்து பார்டரை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். எவ்வளோ பார்ட்ரு வந்து மிச்சம் பண்ண முடியுமோ அதை எடுத்து நான் வந்து கொடுத்துருக்கேன். இதுவே பார்ட்ரு கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட கொடுத்துருக்கலாம். இந்த பார்டர் நான் ஃப்ரண்ட்டில் பார்டர் அதிகமாக யூஸ் பண்ணதுனால கரெக்டாக வந்து தேவையான அளவை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இந்த ப்ளவுஸோட முன்பக்க கழுத்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 6 இன்ச் வந்து கொடுத்துருந்தேன். 6 இன்ச்சில் ஒரு 3 இன்ச் வந்து க்ளோஸ் நெக்காக கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு வி மாதிரி கொடுத்துட்டு அந்த வீல வந்து பார்டர் அப்படியே கீழே வரைக்கும் நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஃப்ரண்ட்டில் வந்து கீழே வரைக்கும் பார்டர் வர மாதிரி கொடுத்துருந்தேன். நமக்கு அந்த வி நெக் மட்டும் ஓப்பன் இருக்கிற மாதிரி, ஏன்னா ப்ளவுஸ் நம்ம முன்னாடி போடும்போது கொஞ்சம் பார்டர் மேலே தெரிகிற மாதிரி நான் வந்து கொடுத்துருந்தேன். அந்த ஃப்ரண்ட் நெக் வந்து உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நம்ம வேறு ஏதாவது வீடியோவில் கூட அதை வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாமே ப்ளவுஸ் வந்து பேக் சைடு ரெடி பண்ணிட்டோம். இப்போ அந்த நாட்டை வந்து நம்ம இதுக்குள்ளே கோர்த்துட்டோம்னா ப்ளவுஸோட வேலை ஃபுல்லாகவே முடிஞ்சது. கிராஸாக நீங்கள் வந்து கோர்த்துக்கங்க. இதோட இந்த நாட்டோட லென்த்து வந்து நீங்கள் கிளாத் இருக்கிறத பொறுத்து எவ்வளோ லென்த் வேணுமோ கொடுத்துக்கங்க. நான் வந்து கம்மியாக தான் இருந்ததுனால நான் ரொம்ப அந்த நாட்டு வந்து தொங்குற மாதிரி வைக்கல. கரெக்டாக அந்த டிசைன் கிட்ட மட்டும் அந்த இடுப்பு இறக்கம் வரைக்கும் மட்டும்தான் கரெக்டாக வந்தது எனக்கு. நான் அந்தளவுக்கு மட்டும் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நிறைய நம்மளோட சேனலில் ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோலாம் நான் ஆரம்பத்தில் நிறைய போட்டிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் பார்க்க ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் வந்து ஸ்லீவெல்லாம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் நான் வந்து இதில் ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் காஞ்சி காட்டன் சாரீ வாங்கினீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஃப்ரண்ட்லலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.